விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகிறார். அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற? அண்ணன் என்ன வெண்ண எனக்கு என்ன? பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா, அதுக்கு தான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகிறார். ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையடா, நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. அப்ப திமுக நிர்வாகிகள் இவரை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று தீர்மானங்களை முன்வைத்திருந்தார்கள். பல்வேறு இடங்களில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப இருப்பா முதலமைச்சர், அவர் அப்படி கங்கார் குட்டி மாதிரி தூக்கி சொம்பாரு, அப்புறம் அவர் வந்து இறக்கி அவர் கொண்டு அப்படி உட்கார்ந்து கிரீடத்தை சூட்டுவாரு. இந்நிலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகிறார் என்கின்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. துபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை ரெண்டு சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. கழக தலைவர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று ஒரு புதிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கொடுத்திருக்காங்க. இப்பொழுது உங்களுடைய புதிய அரசன் பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து மக்களுக்காக உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் விமர்சனம் வச்சிருக்காங்க. அந்த விமர்சனங்களுக்கு சேர்த்து என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? கண்டிப்பா ஒவ்வொரு வாழ்த்துக்களை எப்படி நான் உள்வாங்கிக் கொள்கிறோனோ அதே மாதிரி விமர்சனங்களையும் உள்வாங்கி அதுல தவறுகள் இருந்தால் திருத்திக்கிறதுக்கும் என்னுடைய பணிகள் இன்னும் சிறப்பாக அமைவதற்கும் தலைவருடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய பணிகள் அமையும். நான் ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்கதான் வாக்கிய மாதிரி உள்ள நடிப்பு. எப்பா பார்த்தாலும் அங்க பக்கம் இந்த பக்கம் நீ பார்க்கவே முடியல. துணை முதல்வர், துணை முதல்வர், துணை முதல்வர். உனக்கு 5 ரூபா வேணுமா வேண்டாமா? வேணும்டா. அப்ப சொல்லு. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 5 ரூபா கொடுப்பீங்களா? தருவேன். இந்த படை போதும். தலைவர் தளபதி இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் எனும் மாபெரும் பொறுப்பை ஏற்ற பின்பு என்னுடைய தாய்கள், என்னுடைய சகோதரிகள் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். என்னங்கடா தலைவர்களோட வாயெல்லாம் பழக்கிறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னங்க? கொள்கையாவது மண்ணாடியாவது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. எல்லோரும் எதற்காக காத்திருக்கின்றார்கள் என்றால், முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கைக்கு அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் வந்து விடுவான், எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஷ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றனர். மறுபடியும் இருக்கிற பொறுப்புல எல்லாம் உங்க பேரே இருக்கா? இதெல்லாம் எங்க அண்ணன் ஜெயிச்சு வாங்குனது இல்ல, வேலை கொடுத்து வாங்குனது. என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? முதல்ல உன்ன தலைவன் சொல்ல சொன்னீங்க, அப்புறம் புள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் புள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் புள்ளைய சொல்ல சொல்வீங்க. இதேதான் வேலையா உங்களுக்கு? நான் வாழ்க்கை பூரா உங்க வீட்லயே தலைவன் சொல்லிட்டு இருந்தா நாங்க எப்பயா தலைவனா இருந்து காலம் பூரா கொடியை புடிச்சுக்கிட்டு உங்களுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணுமா? நாங்க தமிழக துணை முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அது இன்று நிறைவேறி இருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவிலி அறிவு பேயில போவான், பேயில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோர. நான் உதயநிதி அவர்களை
அன்போடு வாழ்த்துகிறேன். அவருடைய வருங்காலம் மிகச் சிறப்பாக எங்களை அடிமைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொத்தடிமை கருணாநிதி விட்டு கொத்தடிமைன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் கொத்தடிமை தான். எங்கள் சின்ன ஜமீன் எங்கள் ஐயா உதயநிதியை நாங்கள் முதல்வராகி பார்த்துட்டு நாங்கள் போவோம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது எங்கள் ஐயா இன்பநிதியை நான் முதலமைச்சராக்கி பார்த்துடணும். அதே பயவுல எப்ப பார்த்தாலும் நம்மளே கிராஸ் பண்றானே, இது எவன் பெற்றதுன்னே தெரியலையே. வருங்காலத்திலே மேலும் வலு சேர்த்து சிறப்பாக அமைகிற அளவிலே நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார்கள். அவருக்கு இங்கே நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.